அந்த மாதிரியான போதை வஸ்துகளை பயன்படுத்துவதில் ஆண்களுக்கு நிகராக, இன்னும் சொல்ல போனால் சில இடங்களில் ஆண்களை விட பெண்கள் அதிகமாக பயன்படுத்துகிறார்கள். என்னுடைய கணவர் புகைப்பிடிக்கிறாரு, அவர் தவறான சகவாசம் இருக்கு, நானும் அது மாதிரி இருப்பேன் அப்படின்னு ஒரு பெண்ணு ஈடுபட்டால் அந்த குழந்தைகளுடைய எதிர்காலம். திருமணம் ஆகாமலேயே குடும்பம் நடத்துறது, திருமணம் ஆகாமலேயே சேர்ந்து வாழ்றது, இந்த மாதிரியான அதிகமான தொடர்புகள் அந்த கர்நாடகாவில் குறிப்பாக பெங்களூரில் உண்டு. சில நிமிடங்களுக்காக, ஒரு மணி நேரங்களுக்காக நம்ம வாழ்க்கையை இழந்துட முடியாது இல்லையா? பி ஸ்கொயர் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கான தினம் நம்ம கூட உயர் நீதிமன்ற வழக்கறிஞரும் அரசியல் விமர்சகருமான ஜெயக்கண்ணன் சார் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். பி ஸ்கொயர் நேயர்களுக்கு வணக்கம். நமக்கு பெங்களூர் பக்கத்துல உள்ள ஒரு ஸ்டேட், அதுல இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணிருக்கு, அது எப்படி பாக்குறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல்ல இது நம்ம எல்லாரும் மாதிரி நமக்கு ஒரு அதிர்ச்சி தான். ஏன்னா இளைய சமுதாயத்தை நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு சூழல்ல இது பாத்தீங்கன்னா ஒரு சமூக, வெறும் பாலியல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்லை. சமூகத்தில் இது போன்ற ஒரு மிகப்பெரிய இளைஞர்களை பாதிக்கக்கூடிய இழப்புகள். இந்த ஹெச்ஐவிங்கிறது உங்களுக்கு தெரியும், அது ஒரு தொற்று. அதான் நம்ம செக்ஷுவல் டிசீஸ்ன்னு சொல்லக்கூடிய மிக முக்கியமான நோயாக. இது குறித்து விழிப்புணர்வு கடந்த 20 ஆண்டு 30 ஆண்டுகளாக வந்துகிட்டு தான் இருக்கு. இன்னொன்று, ஹெச்ஐவி தொடர்பான அந்த விழிப்புணர்வு சாதாரண கிராமத்தினருக்கு, உங்களுக்கு லாரி ஓட்டுநர்களுக்கு, அதாவது மலைவாழ் மக்களுக்கு, இது போன்றவர்களுக்கெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் இன்னைக்கு ஒரு படித்த மிகப்பெரிய பதவிகளில் உள்ள, குறிப்பாக தகவல் தொழில்நுட்பத்தில் பணியாற்றக்கூடிய அதிகமான வெளிமாநில மாணவர்களும் இளைஞர்களும், முக்கியமாக அனைத்து துறை சார்ந்தவர்களும் வசிக்கக்கூடிய கர்நாடகாவில், குறிப்பாக பெங்களூரில் இது வந்திருப்பது என்பது இந்தியாவோட அடையாளமான ஒரு ஸ்டேட். அதாவது உங்களுக்கு மெட்ரோபாலிட்டன் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்மளுடைய தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சென்னையை பார்த்தீங்கன்னா ஏன் மெட்ரோபாலிட்டன், காஸ்மோபாலிட்டன் சொல்கிறோன்னா, உங்களுக்கு தெரியும், இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய மாநகரங்களில் ஒரு பெருநகரம் இது. அடுத்து உங்களுக்கு மும்பை அப்படிதான், கொல்கத்தா இருக்கு, டெல்லி. அடுத்த ஸ்டேட்டஸ், அடுத்த கேட்டகரியில் வர்றதுல பெங்களூர் முக்கியமாக இருக்கு. பெங்களூருடைய சிறப்பு என்னன்னா, உங்களுக்கு ஒரு மலைவாச ஸ்தலங்கள்ல என்ன உங்களுக்கு அந்த குளிர்ச்சியான ஒரு சூழல் நிலவுதோ அது மாதிரியான ஒரு ஊர். இன்னும் சொல்ல போனால் தகவல் தொழில்நுட்பத்தில் அடுத்தடுத்து மாணவர்கள், புதிதாக இளைஞர்கள் வேலை வாய்ப்பிற்கு வரும்போது அந்த மிகப்பெரிய ஒரு தகவல் தொழில்நுட்ப நகரமாகவே மாறி, எலக்ட்ரானிக் சிட்டினே அங்கே ஒரு இடமும் உண்டு. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த நீங்க சொல்லக்கூடிய பிரச்சனை, இந்த ஹெச்ஐவி, இது எப்படி வந்தது அப்படிங்கிறத மிகப்பெரிய எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சியா இருக்கு. இது என்ன காரணத்தின் அடிப்படையில் குறைவு? நீங்க சொல்ற மாதிரி 7000, குறிப்பாக இளம் பெண்கள், லட்சக்கணக்கில் இளைஞர்கள் அப்படின்னு சொல்லும் போது இது அங்க நடக்கக்கூடிய நிலவரம் என்னங்கிறத நம்ம முழுமையா அதை உள்வாங்கி அடுத்து இந்த சமூகத்தில் இது போன்ற தவறுகள் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா இப்போ நீங்க இதோட முடிஞ்சிடறது இல்லை, இத்தனை பேருக்கு வந்திருக்குதுன்னா அடுத்து எவ்வளவு பேருக்கு இது பரவும்? நமக்கு வந்திருக்கிறது கரெக்டான ஒரு டேட்டா தெரியாது. அதனால கர்நாடகா முழுக்க இது ஒருவேளை பாதிப்பு ஏற்படுத்தினால் கர்நாடகாவோட முடிஞ்சிருது இல்லை, கர்நாடகாவுக்கு நம்ம வெளி மாநிலங்கள்லேருந்து போறவங்க மூலமா மற்ற இது ஒரு தேசிய பிரச்சனை, கொரோனா மாதிரி தேசிய பிரச்சனை. இன்னொன்று என்னன்னா, ஹெச்ஐவியோட மிகப்பெரிய பாதிப்பு என்னன்னா, உங்களுக்கு தொடர்பே இல்லாத குழந்தைகளுக்கு, ஒரு தாய்க்கு இருக்குது, தந்தைக்கு இருக்குதுன்னா அவங்களுடைய விழிப்புணர்வு இல்லாத காரணத்தினால அந்த அடுத்த தலைமுறையும் பாதிக்கக்கூடிய வாய்ப்பு. என்னதான் எய்ட்ஸுக்கு மருந்து சாப்பிடலாம், உங்களுக்கு தொடர்ச்சியாக மருத்துவத்தில் நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறோம்னு சொன்னா கூட அந்த ஹெச்ஐவி மூலமாக வரக்கூடிய பிரச்சனைகளை சந்திக்கின்ற பெண்களும் ஆண்களும் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகிறார்கள். அதை நினைக்கும் போது இந்த பாதிப்பு அதிகமாக இருந்தால் இதை எப்படி கட்டுப்படுத்தணுங்கிறத கர்நாடக மாநில அரசும் நம்முடைய மத்திய அரசும், இன்னும் சொல்ல போனால் அனைத்து துறை சமூக ஆர்வலர்களும் இதில் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டுங்கிறது நம்முடைய. ஓகே சார், இப்போ நீங்க சொல்றபடி பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நமக்கு ஒரு இளைஞர்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா அது நமக்கு தெரியும், ட்ரக்ஸ் எடுக்கிறாங்க, இன்ஜெக்ஷன் யூஸ் பண்றாங்க, அந்த மாதிரியா இருக்கும். இப்போ பெண்கள் எதனாலயா இருக்கும்? அவங்களும் ட்ரக்ஸ் அடிக்ஷனா, இல்லை அந்த ஹாப்பி துபாய், ஹாப்பி நைட் அப்படின்ற மாதிரியான ஒரு கல்ச்சர் இப்போ பயங்கரமா வந்துட்டு இருக்கு, அதுவா இருக்குமா? எப்படி பாக்குறீங்க? சில செய்திகளை நம்ம பி ஸ்கொயர் மூலமாக விழிப்புணர்வுக்காக சொல்லித்தான் ஆகணும். ஆண்கள் பெண்கள் என்ற சமத்துவம் எதுக்கு இதில் வந்ததோ, ஆனால் இந்த நீங்கள் சொல்லக்கூடிய புகை மற்றும் போதை பழக்கங்கள், குறிப்பாக கஞ்சா, அபின், அந்த இன்னும் சொல்ல போனால் நவீன ரக
அந்த மாதிரியான போதை வஸ்துகளை பயன்படுத்துவதில் ஆண்களுக்கு நிகராக, இன்னும் சொல்ல போனால் சில இடங்களில் ஆண்களை விட பெண்கள் அதிகமாக பயன்படுத்துகிறார்கள். உங்களுக்கு தெரியும், ஆண்கள் மது அருந்துகிறார்கள் என்று குறை சொன்னால் பெண்களும் மது அருந்த ஆரம்பித்தால் இந்த அதாவது பூமியே தாங்காதுன்னு ஒரு சொல்லுவாங்க கிராமங்கள். உங்களை மாதிரி நாங்களும் தண்ணி அடிக்க ஆரம்பிச்சா நாங்க என்ன பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் மேல் மட்டத்தில் ஒரு படித்தவர்கள், பெரிய அளவில் வேலை பார்க்கிறவங்கள மது அருந்துவது சாதாரணமாக இருக்கு. சார் நீங்க சொல்றப்போ படித்தன்றீங்க, அந்த எஜுகேஷன்ன்றது இதுக்காக கொண்டு வரல, அது வந்து அவங்க லைஃபுக்காக கொண்டு வந்தது. ஒரு கணவர் இல்லை அப்படின்னாலும் மனைவி தன்னை தானே பார்த்துக்கணும், சமூகம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும், அதனால வந்து இந்த ஒரு ட்ரக் அடிக்ஷன் இருக்குமா? அதாவது நான் ஏன் உங்களுக்கு திரும்ப திரும்ப அதை படித்த கற்றறிந்தன்னு சொல்றேன்னா, உங்களுக்கு படிப்புங்கிறதே பார்த்தீங்கன்னா அறிதல் தான். உங்களுக்கு தெரியாத செய்திகளை ஒரு கல்வி மூலமா அறியுது. நான் சொல்றேன், பிற்போக்குத்தனமான விஷயங்களை விட்டுட்டு முற்போக்குக்கு வரணும் அப்படின்னா, நான் சொல்றேன், நான் போதைய பயன்படுத்துறதே, நம்ம புகைப்பிடிக்கிறதே எனக்கு வந்து முற்போக்கான சிந்தனைங்கிற மாதிரி பெண்கள் நினைச்சிடக்கூடாதுங்க. அதாவது அவங்க, என்னுடைய கணவர் வந்து மது அருந்துறாரு, என்னுடைய கணவர் புகைப்பிடிக்கிறாரு, அவர் தவறான சகவாசம் இருக்கு, நானும் அது மாதிரி இருப்பேன் அப்படின்னு ஒரு பெண்ணு ஈடுபட்டால் அந்த குழந்தைகளுடைய எதிர்காலம். உடனே எல்லாம் கேட்கலாம், ஏன் ஆண்களுக்கு இதற்கான, நம்ம கோயம்புத்தூர்ல கூட பார்த்தோம், அம்மா குடிச்சிட்டு இருந்தாங்க, பொண்ணு இது பண்றாங்க. நான் என்ன சொல்றேன், ஆண்களுக்கு அப்ப அதுக்கான அந்த கம்பல்ஷன் இல்லையா? அந்த குழந்தைகளை காப்பாற்ற இருக்கு. என்னன்னா, இது காலங்காலமாக கட்டமைக்கப்பட்ட என்னன்னா, நம்ம வந்து இதை பெண்ணுரிமையின் அடிப்படையிலேயோ இல்லை ஆணாதிக்கத்தின் அடிப்படையிலோ பேசவே இல்லை. இப்போ ஒரு சாதாரணமா என்ன காரணம் வைத்து கொண்டாலும் ஒரு குழந்தையை பெற்றெடுப்பது தாய், குறிப்பாக பெண் தான். நான் என்ன சொல்றேன், மது அருந்துறாங்க, போதையா இருந்துறாங்க திருமணத்துக்கு முன்னாடி, இதனால பிள்ளை பேரு பெறக்கூடிய சூழலை பெண்கள் இழக்கிறார்கள். ஆண்களுக்கும் இருக்கு அந்த பிரச்சனை. நான் என்ன சொல்றேன், ஒரு புதிய தலைமுறை வந்து தாம்பத்திய வாழ்க்கைக்கு உங்களுக்கு தகுதி இல்லாத தலைமுறையாக, குடும்பத்தை இல்லற வாழ்க்கையை நடத்த முடியாத தலைமுறையாக மாறிட்டா மிக கொடுமையானது இல்லையா? அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது இது வந்து அதனாலதான் ஆரம்பத்தில் என்ன, இது ஒரு சமூக பிரச்சனைன்னு சொன்னேன். ஒருத்தரோடு போறது கிடையாது, உங்களுக்கு எனக்குமான ஒரு பிரச்சனை இல்லை, நம்ம குடும்பத்திற்கான பிரச்சனை இல்லை, இது சமூகத்திற்கு. அதை நம்ம வந்து எந்த அளவிற்கு இதை உள்வாங்கி விழிப்புணர்வோடு அணுக முடியுமா என்பதை அரசுகள் தீர்மானிக்க வேண்டும். தனிப்பட்ட விழிப்புணர்வும் வேணும். கண்டிப்பா சார், கண்டிப்பா. அதை தான் நம்ம அடிக்கடி சொல்ல வேண்டியது. இப்போ சென்னை இதனால பெரிய இப்போ ஒரு பயம் வந்திருக்கு, சென்னையிலயும் நிறைய கல்ச்சர் மாறி இருக்கு அப்படிங்கிறப்போ கண்டிப்பா பெங்களூர்ல இருக்க மாதிரி ஒரு டேட்டா பேஸ் எடுத்தாங்க அப்படின்னா சென்னை எந்த அளவுக்கு வரும்னு நினைக்கிறீங்க? அது எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கும் சென்னையை? இதுல நான் ஒப்பீட்டு அளவுக்கு வந்து பெங்களூர் அளவுக்கு சென்னையில நடக்குமா, இல்ல வந்து டெல்லி அளவுல சென்னையில் நடக்குமா, மும்பை அளவுக்கு அந்த சென்னையில் அந்த விஷயத்துக்கு நான் வரல. ஏன்னா சென்னை வந்து பெங்களூரோட பெரிய மாநகரம். இன்னும் சொல்ல போனா உங்களுக்கு சென்னையில 4ல் 1 பங்கு தான் பெங்களூர். அவங்க வந்து சென்னையை வந்து இந்த மாதிரி நீங்க சொல்ற சென்னையில நடக்கலையா அப்படின்னு கேட்குங்க, சென்னையிலயும் நடக்குது. அதாவது நீங்க நல்லா தெரிஞ்சீங்க, சமூக குற்றங்கள்னு சொல்லக்கூடிய குற்றங்களில் பாலியல் தொடர்பான குற்றங்கள் நடக்கிறத வந்து வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு இன்னொன்னு தெரியுங்களா, இப்ப இந்த நீங்க சொல்லக்கூடிய இந்த பெங்களூர் இந்த பிரச்சனை எப்பல இருந்து வந்தது நீங்க நினைக்கிறீங்க? நம்ம பேசு பொருளானது ஒரு 5 to 10 years அந்த மாதிரி. நான் என்ன சொல்றேன் தெரியுங்களா, நான் பார்வையில நான் தொடர்ச்சியாக அதை அனுமானிக்கிற விதத்தை வச்சு பார்க்கும்போது அந்த லிவிங் டுகெதர் வந்தது இல்லையா, திருமணம் ஆகாமலேயே குடும்பம் நடத்துறது, திருமணம் ஆகாமலேயே சேர்ந்து வாழ்றது, இந்த மாதிரியான வந்து அதிகமான தொடர்புகள் அந்த கர்நாடகாவில் குறிப்பாக பெங்களூரில் உண்டு. ஏன்னா நாங்கள் அந்த நீதிமன்ற வழக்கறிஞராகவும் இருக்கனால உடனடியாக திருமணம் பண்ணிக்கிட்டு விவாகரத்து வாங்குறது வந்து கஷ்டமா இருக்கு அப்படிங்கிறதுக்காக திருமணமே வேணாம், திருமணம் கடந்த வாழ்க்கை. அப்ப லிவிங் டுகெதர், நான் என்ன சொல்றேன், திருமணத்துக்கு முந்தைய உங்களுக்கு வந்து பாலியல் ரீதியான தொடர்புகள் இருக்குன்னு வைங்களேன், அதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கும். அந்த நான் என்ன சொல்றேன், ஒரு குடும்பமா நடத்துறோம், குடும்பங்கிற கட்டமைப்பு ஏன் வருது, ஒருத்தர் மாறி வந்து இந்த மாதிரி சமூக குற்றங்களுக்கான நோய்கள் வந்து உருவாகிடக்கூடாதுன்றதுக்காக தான் ஒரு கணவன் ஒரு மனைவிங்கிற அந்த கல்ச்சர் வந்து அந்த மாதிரியான சொல்ல. நீங்க லிவிங் டுகெதர்னு பேர்ல ஒருத்தர் ஒரு துணையோட வாழ்ந்துட்டு அந்த உறவிலிருந்து விடுபடும் போது ஒருவேளை அந்த சம்பந்தப்பட்ட நபருக்கு இந்த நோய் இருந்தா இப்படித்தான். ஸோ இதுல வந்து பாலியல் ரீதியான பிரச்சனை தான், பாலியல் ரீதியான தேவைகளுக்கு விழிப்புணர்வு இல்லாமல், குறிப்பாக நான் என்ன சொல்றேன், படித்தவர்களை ஏன் நாம் குற்றம் சொல்ல விரும்புகிறேன்னா, படிக்காதவர்களுக்கு இது தெரியாது.
ஆனா படிக்காதவங்க மத்தியில அது இல்ல சார். ஆமா, அதான் நான் சொல்றேன், அந்த விழிப்புணர்வு இல்லாதவங்க நடந்தா நீங்க அதை கேட்க முடியும். உங்களுக்கு அவங்களே கட்டுப்பாடோடு இருக்கும்போது படித்தவர்கள் நம்ம எந்த அளவுக்கு கட்டுப்பாடு. சில நிமிடங்களுக்காக ஒரு மணி நேரங்களுக்காக உங்க வாழ்க்கையை இழந்துட முடியாது இல்லையா? அப்படிதான் பல ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப இழந்திருக்காங்க பெங்களூர்ல. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இது சம்பந்தமான இந்த எய்ட்ஸ் சம்பந்தமா நான் வந்து ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஒரு சின்ன கவிதை எழுதுறேன். நமது விட்டில் பூச்சிகளை தேடும் விளக்குகள் அப்படிங்கிற அடிப்படையில். ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையை முடிஞ்சிருது. சில நிமிட சபலம் ஆயுள் முழுவதும் அவலம், அந்த வரியில எழுதியிருக்கேன். அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா நம்ம யோசிக்காம செய்யக்கூடிய ஒரு செய்தி வந்து அவங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு பாதிப்பு ஒருத்தரோட போயிடுறது இல்லை. உங்களுக்கு புகைப்பிடிக்கிறது வந்து ஒருத்தர் பண்றாருன்னா அவரோட பாதிப்பை விட நம்ம சுவாசிக்க நமக்கு பாதிப்பு. ஆனா இதை வந்து ஒரு கடையிலேயோ ஒரு பொது இடங்களையோ நம்ம கட்டுப்படுத்த முடியாது. அது மாதிரிதான் இது. வெளிப்படை தன்மை இல்லை. நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு வந்து இந்த பாலியல் ரீதியான தேவைகள் இருக்குன்னா நான் என்ன சொல்றேன், அதற்குரிய விழிப்புணர்வோடு நடந்துகிட்டா யாருக்கும் பாதிப்பு இல்லை. நீங்க வந்து அடுத்த கட்டத்துக்கு லிவிங் போறீங்க, அதுல வர பாதிப்பு யாரை சந்திக்கிறது? நான் என்ன சொல்றேன், சில மனிதர்களுடைய சந்தோஷத்துக்காக சில ஒரு இளைய தலைமுறை செய்யக்கூடிய தவறுகளுக்காக ஒட்டுமொத்த சமூகமும் இதற்காக பாதிக்கப்பட வேண்டுமா அப்படிங்கிறத என்னுடைய கேள்வி. கண்டிப்பா சார், இந்த கல்ச்சர் கூடிய சீக்கிரத்துல நம்ம நம்புவோம். நான் என்ன சொல்றேன், இது சமூகத்தில் மாற்றங்களை நல்ல மாற்றங்களாக நம்ம நினைக்கிற மொழிய பிற்போக்கா வந்து ஒரு நோய்களை உருவாக்கக்கூடிய, இன்னும் சொல்ல போனா எய்ட்ஸ் என்ற இந்த நோய் வந்ததுக்கு பிறகு எவ்வளவு பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கிறது, எத்தனை குழந்தைகளை பாதித்திருக்கிறது. உங்களுக்கு கேன்சர் மாதிரியான இதுதான் இது. உங்களுக்கு கேன்சருக்கு தெரியும், கேன்சருடைய இது என்னதான் நீங்க மருத்துவம் இருந்தாலும் அது பாதிப்புகளை குறைக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் இது எல்லாமே. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியாத நுண்கிருமிகளால் வரக்கூடியது தான். உங்களுக்கு பயாலஜிக்கலா என்ன சொல்றாங்க, இது எல்லாமே உங்களுக்கு வைரல், அதாவது வைரஸ் ஃபீவருங்கிறத, அது குறிப்பாக அது பாதிக்கப்பட்ட நோய். பாக்டீரியாக்களும் வைரஸ் இதெல்லாம் தொற்றுகள் தாங்க. பாலியல் ரீதியாக வரக்கூடிய தொற்றுகள். இந்த எய்ட்ஸ், HIV பல ஆண்டுகளாக இது சம்பந்தமான விழிப்புணர்வு அரசே நடத்திட்டு வருது. HIV சம்பந்தமான விழிப்புணர்வு முகாம்கள் நடக்குது. வாலண்டியர்ஸ் இது சம்பந்தமா செயல்படுறாங்க. இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு காப்பகத்துக்கு நான் வந்து ஒரு வழக்கு சம்பந்தமா போயிருந்தப்ப அவருடைய ஒரு சின்ன ஒரு வயது, நான் சொல்ற ஒரு 20 ஆண்டுகளுக்கு ஒரு 2 வயது குழந்தைக்கு பாதிப்பு. என்னன்னா தாய் தந்தைக்கு இருந்து இறந்துட்டாங்க, அந்த குழந்தைக்கு அந்த பாதிப்பு. இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நமக்கே வந்து இந்த மாதிரியான அந்த குழந்தை என்ன தவறு செஞ்சது, அதுதான் நம்ம கேள்வி. நான் அந்த குழந்தையோட எதிர்காலம், நான் என்ன சொல்றேன், இந்த மண்ணுக்கு குழந்தை வந்ததுக்கு பிறகு அது வளர்ந்து வாலிபம் ஆறுதுல அதோடைய எதிர்காலம் குறித்து நமக்கு பயம். இதையெல்லாம் நம்ம பார்க்கின்ற பொழுது நம்ம தொடர்ச்சியாக இது சாதாரணமாக கர்நாடகாவில் நடந்த பிரச்சனை அல்ல, பெங்களூர்ல நடந்த பிரச்சனை நினைக்காம தேசிய அளவிலான பிரச்சனையாக இதை விழிப்புணர்வோடு கொண்டு வரும். இன்னொன்று, அந்த கர்நாடக அரசு வந்து முழுமையாக நீங்க சொல்லக்கூடிய அந்த டேட்டா எவ்வளவு பேர் பாதிச்சிருக்காங்கிறத அறிவிக்கணும். எவ்வளவு பேர், இன்னும் சொல்லப்போனா பெங்களூருக்கோ கர்நாடகா வந்தவங்க எத்தனை மாநிலங்களுக்கு போயிருப்பாங்க. அப்போ நீங்க இது குறித்து வந்து ஆய்வு செய்யணும். இல்லை இன்னும் பாதிப்புகள் அதிகமாகும். அதுல நீங்க சொல்லக்கூடிய சென்னையும் பாதிக்கும். ஏன்னா பெங்களூரோட அதிகமான தொடர்பு நம்ம இருக்கிறதுனால அந்த நேரத்துல நீங்க சொல்லக்கூடிய சென்னையில வந்து பெரிய அளவுல பாதிப்பு வராதுங்கிறத நம்ம ஏன் நம்பிக்கைப்பட முடியுங்க? இன்னமும் கூட நம்ம பல மாநிலங்கள்ல இருந்து இங்க வந்தா கூட நம்ம தமிழ்நாட்டிற்கான சில ஒரு கட்டுப்பாடுகளை, கலாச்சாரம், ஒரு பண்பாட்டை நம்ம கொஞ்சமாவது வச்சிருக்கோம்னு நான் நம்புறேன். அதுலயும் கூட வந்து ஈசிஆர்லாம் வந்து அதெல்லாம் நிறைய மீறிட்டு தான் இருக்கிறாங்க. ஈசிஆர் சாலையெல்லாம் நான் என்ன சொல்றேன், இந்த இடம் அந்த இடம்னு சொல்ல, அது வந்து காலமாக நடக்கிற தவறுகள் தான். அது வந்து சதவீத கணக்கில் எவ்வளவு பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது என்பதான். கண்டிப்பா சார். கடைசியா ஒரு கொஸ்டின் சார், என்ன அப்படின்னா இதுல வந்து பொலிட்டிக்கல் மாஃபியாவோட ஒரு எதுவும் இருக்குமா, இம்பாக்ட் எதுவும் இருக்குமா, மறைமுகமா எதுவும் செயல்படுவாங்க, வாய்ப்புகள் இருக்கா? இல்லை, இதை வந்து நம்ம அப்படி சொல்ல முடியாது. ஏன் பொலிட்டிக்கல் மாஃபியா அப்படின்னா, பொலிட்டிக்கல் மாஃபியாவுக்கு இதற்கான அவசியம் என்ன? ஒருவேளை நீங்க சொல்றக்கூடிய சமூக பிரச்சனையை ஏற்படுத்தினா அரசியல் சம்பந்தப்பட்டவங்களுக்கு பாதிப்பு தானே. அதனால அதனால தானே இந்த சமூக பிரச்சனைன்னு சொல்றேன். இது சோசியல். நீங்க பொலிட்டிக்கல்ல இதை கொண்டு போக முடியாது. ஆனா அரசியல்ல வந்து இது எப்படி தலையிடும் அப்படின்னு சொன்னா, இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா, ஒரு மிகப்பெரிய அந்தஸ்துல உள்ளவங்களா இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரசியல் ரீதியான பொறுப்புல உள்ளவங்க கல்லூரி மாணவிகளை பாலியல் ரீதியாக இந்த மாதிரி அணுகக்கூடிய வாய்ப்புகள்லாம் நிறைய நடக்குது. அது மூலமா வரக்கூடிய வாய்ப்பு. அப்ப அரசியல்வாதிகளும் கூட தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டிய அவசியம். கண்டிப்பா. கல்லூரி மாணவிகளும் இது போன்ற அதாவது தங்களை பாதிக்கக்கூடிய இந்த மாதிரி சூழலுக்கு அவர்களை தள்ளப்படுகிற அந்த சூழலை மாற்ற வேண்டும்.
அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும். உங்களோட பொன்னான நேரத்தை ஒதுக்கி கருத்துக்களை தெரிஞ்சதுக்கு ரொம்ப நன்றி.